Good morning, third standard students. So we are going to see about the book exercise. Okay, so book back exercise we are going to see. So we are going to see the exercise 1 book back exercise revision. Okay, so let's start the session. So like all the time we are going to start it with a small moral story. So எப்போவுமே நம்ம ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு moral ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. So in that same way we are going to start this session also with a small moral story. So இந்த moral story யாரை பற்றி அப்படின்னா you can see in the picture itself, isn't it? So பிக்சர் என்ன பார்க்க முடியுது, ஒரு பாய் அவங்க என்ன வேர் பண்ணியிருக்காங்க, கிராஜுவேஷன் கவுன் வேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ கிராஜுவேஷன் கவுன் அண்ட் கிராஜுவேஷன் கேப் வேர் பண்ணியிருக்காங்க, கையில் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் சி. ஸோ இந்த ட்ரெஸ் எப்போ போடுவாங்க, ஒரு காலேஜ்லேருந்து ஒரு பர்சன் வந்து கிராஜுவேட் ஆகும்போது இதை வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் அ பாய், காலேஜ் பாய். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஸ்டோரி தான் அது. ஸோ இட்ஸ் அ பாய். ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு காலேஜில் வந்து ஒரு நல்ல டாப் ரேங்க்கில் இருக்க ஒரு பையன், அந்த பையன் வந்து அந்த பையனோட ப்ரொஃபஸரை வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறான். போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொஃபஸர்கிட்ட போய் ப்ரொஃபஸர் நான் உங்கள்கிட்ட ஒரு 2 minutes கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த காலேஜில் ரொம்ப டாப் ரேங்க்கில், அந்த ஹையஸ்ட் ரேங்க்கில் இருக்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் அந்த பையன். ஸோ அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு யூனிவர்சிட்டியில் காலேஜ் டாப்பர் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் எல்லா ப்ரொஃபஸருக்கும் தெரியும் அந்த ஸ்டூடெண்ட்டை. ஸோ இந்த ப்ரொஃபஸருக்கும் தெரியும். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், போய் வந்து உரிமையாக அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறான், நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு 2 minutes தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இப்போ இல்லைப்பா அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிடுறாரு. ஸோ அந்த பையன் வெளியில் ஸ்டாஃப் ரூம் வெளியிலே வெயிட் பண்ணுறான், ஏன்னா அவர் பெர்மிஷன் கொடுக்கல இல்லையா. ஸோ இஸ் வெயிட்டிங் அவுட் சைட் த ஸ்டாஃப் ரூம் டு டாக் டு ஹிம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே போயிட்டு ஒரு 2 minutes உள்ளே இருக்க அந்த கலீக்ஸ், அதர் ஸ்டாஃப்ஸ்ட்டை பேசிட்டு லைட்டாக அப்படி சிரித்து பேசிட்டு வெளியில் வராரு. ஸோ அவன் அது வரை வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர் வெளியில் வரும்போது இவர் காரில் ஏற போகிறாரு. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே கார் வரைக்கும் போகிறான். அங்கே போயிட்டு மறுபடியும் கூப்பிட்றான், சார் ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஃபார் 2 minutes அப்படின்னு எகெயின் கேட்குறான். திரும்பவும் போயிட்டு, சார் நான் ஒரு 2 minutes உங்கள்கிட்ட பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா இப்போ வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறாரு. ஸோ தட் பாய் இஸ் ஸ்டாண்டிங் தேர் இட் செல்ஃப். அந்த பையன் அங்கேயே நிற்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரில் ஏறி போயிடுறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சீன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, அவர் கிளம்பி போயிட்டார். இந்த பாய் என்ன பண்ணியிருக்கான், இந்த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, மேபி ஹீ இஸ் த ஃபேவரட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா காலேஜ்லேயும் எல்லா கிளாஸ்லேயும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒருத்தரில் 2 பேர், மேபி 5 or 6 members கூட ஃபேவரட்டாக இருப்பாங்க இல்லையா. எல்லாருக்குமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர் இல்லை ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை ஒரு லெக்சரோ இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அவங்கள ரொம்ப. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொஃபஸரும் அந்த காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேவரட் ப்ரொஃபஸர் போல். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவர் அடுத்த நாள் லீவு அப்படின்னோடனே உடனே தேடுறாங்க, என்னடா கிளாஸுக்கு வரலையே நம்ம ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் ரூம் போய் கேட்குறாங்க, மற்ற ஸ்டாஃப்ட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ப்ரொஃபஸர் வரலையா. அவனப்போ இல்லைப்பா ப்ரொஃபஸர் வரல, அவர் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி என்ன ஆகுது, 3 daysக்கு கண்டினியூஸாக இப்போ ஸ்டாஃப் ரூமில் கேட்டு பார்க்குறாங்க, ஹீ இஸ் நாட் தேர். ஸோ இந்த பையனும் வெயிட் பண்ணுறான், அவர் வரவே இல்லை. ஸோ ஆஃப்டர் 3 days 4th day என்ன பண்ணுறாரு, அவர் வர்றாரு. ஃபஸ்ட் டே ஹாஃப் டேயில் போயிடுறாரு. அப்புறம் 3 days அப்புறம் 4th day ஹீ இஸ் கம்மிங் பேக் டு காலேஜ். ஸோ காலேஜ் வர்றாரு, கிளாஸுக்கு போகிறார், அந்த பையனோட கிளாஸுக்கு போகிறாரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக. எடுக்கும்போது அந்த பையனை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த பையன் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான், ரொம்ப தூங்காத மாதிரி, கண்ணிலலாம் வந்து அண்டர் ஐ வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து, அப்படியே அவன் பேட் முஸ்டாச்லாம் எதுவுமே ஷேவ் பண்ணாமல் அப்படியே ரொம்ப தலைமுடியெல்லாம் கலைஞ்சு ரொம்ப சிக்கான மாதிரி, அது மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் வீக்காக சிக்கான மாதிரி இருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா நம்ம காலேஜோட டாப் ரேங்கர், இவன் ரேங்க் ஹோல்டர் வேற, காலேஜ் டாப்பர் அந்த பையன், இவன் ஏன் இப்படி இருக்கான், யாருமே அவனை கண்டுக்கலையா, என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ கிளாஸ் முடித்த உடனே அந்த பையனை தனியாக கூப்பிட்டு என் கூட ஸ்டாஃப் ரூமுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ தட் பாய் இஸ் ஆல்சோ கோயிங் வித் ஹிம். ஸோ ஸ்டாஃப் ரூம் கூட்டி போனோன்னா தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, இப்படி ஒரு நிலைமையில இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஆர் யூ சிக், ஆர் யூ இல் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே இந்த பையன் சொல்கிறான், இல்லை சார் நான் அன்றைக்கி வந்து ஒரு 3 days முன்னாடி நீங்கள் ஹாஃப் டேயில் வீட்டுக்கு கிளம்புனீங்க இல்லையா, ஸோ உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன் 2 minutesக்கு. ஆனால் நீங்கள் நான் பேச மாட்டேன் அப்படின்னீங்க, நான் அப்புறம் பேசு அப்படின்னு சொன்னீங்க. நான் ஸ்டாஃப் ரூம் வெளியிலே வெயிட் பண்ணேன். பட் நீங்கள் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசுனீங்க, சிரிச்சிங்க, ஒரு 2 minutes பேசிட்டு வெளியில் வந்தீங்க. நான் திரும்பவும் உங்கள் பின்னாடியே வந்து நீங்கள் கார் ஏற வரையும் நின்னேன். அங்கேயும் வந்து உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டே நீங்கள் அப்பயும் இல்லை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி காரில் ஏறி போயிட்டீங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு சார், என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. நீங்கள் எங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க, எல்லா ஸ்டாஃப்மே எங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, நான் காலேஜ் டாப்பர், பட் வந்து நீங்கள் நான் என்ன சொல்ல வரேனே நீங்கள் கேட்காம கண்டுக்காமல் நீங்கள் வாட்டி போயிட்டீங்க, நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான்.
ஸோ அப்போ அந்த ப்ரொஃபஸர் இதை கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிறார், என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அவன் இன்னும் சொல்கிறான். ஸோ நான் வந்து நீங்கள் அன்றைக்கி போன அப்புறமா நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருந்தோம், நீங்கள் ஏன் வரலன்னு கேட்டே இருந்தோம், நீங்கள் வரவே இல்லை, அதை கேட்டது நான் சாப்பிடவே இல்லை, நான் அந்த பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான். ஸோ நான் மெஸ்ஸுக்கும் போகல, நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு தூக்கமே வரல, இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 days ஆப்சென்ட் ஆயிருந்தீங்க, நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெட்டரில் வந்து ஒரு நோட் எழுதி வச்சு நான் சூசைட் பண்ணியிருப்பேன், ஐ வுட் ஹவ் கில் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டோடனே அந்த ப்ரொஃபஸருக்கு ரொம்ப ஷாக், அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு சீட்லேருந்து. எந்திரிச்சு என்னப்பா இப்படி சொல்கிற, ஒன்று பண்ணு, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ற ஒரு பேப்பரில் எழுதி கொடு, அதை வந்து ஒரு ஆர்டிக்கலாக நம்ம போடுவோம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இப்போ அட் ப்ரெசென்ட் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நீ மனசில் எப்படி நினைக்கிற அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுது, அதை நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நீ இந்த யூனிவர்சிட்டி டாப்பர் இல்லையா, ஸோ உனக்கு டாப்பருக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை என்னன்னு எழுதி கொடு, நாங்கள் அதை ஆர்டிக்கலில் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், உடனே அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பேப்பரில் ஃபுல்லாக ரைட் பண்ணி ஆர்டிக்கல் மாதிரி சப்மிட் பண்ணுறான். சப்மிட் பண்ணோன்னே அவர் அந்த பையனுக்கு சொல்கிறாரு, ஏப்பா தம்பி, நீ வந்து காலேஜ் டாப்பர், ஸோ படிப்பு அப்படின்றதா இந்த ஸ்டோரியோட மாரலே. ஸோ இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டுக்கே வர்றோம். ஸோ வந்து ஸ்டடீஸில் வந்து அந்த பையன் டாப்பர் தான், யூனிவர்சிட்டி டாப்பர், நல்லா படிக்கிற பையன் தான், எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டூடெண்ட் தான். பட் அது மட்டும் போதுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சொல்கிறாரு, நீ காலேஜ் டாப்பராக இருந்தால எல்லாருமே உன்னை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டோம், நீ இந்த காலேஜ் நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிற, எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிறன்ற கனவுல இருக்கோம், உன்னை வந்து ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் டீமில் வந்து ஹெட்டாக போடலான்னு இருந்தோம், அப்போலாம் நாங்கள் பிளான் பண்ணி பேசி வச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அது தப்புன்னு தோணுதுப்பா, நான் உன்னை போடக்கூடாதுன்னு தோணுது, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் போல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ அவர் சொல்கிறாரு, படிப்பு மட்டும் இருந்தால் போதாதுப்பா, அந்த படிப்புலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், அந்த படிப்பு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும், நிறைய குவாலிட்டிஸ், நிறைய வேல்யூ சொல்லித்தரும், அது வந்து நம்ம எஜுகேஷன்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். பட் நீ வந்து படிப்பு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியே தவிர அந்த படிப்புலேருந்து அது கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூஸை நீ லேர்ன் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நீ என்ன தான் டாப்பராக இருந்தாலும் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லா மனுஷனுக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணிடும், அந்த வீக்னஸ் வந்து நம்மளை டவுன்ஃபால் ஆக்கிடும், நம்மளை கீழே கொண்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் உனக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவ் அப்படின்னா எதையுமே தாங்கிக்க முடியாது, சுத்தமாக தாங்கிக்க முடியாது, டக்குன்னு உடனே அவங்க அதை ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க, ஹர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இது சின்ன விஷயம் இல்லையா. அந்த ப்ரொஃபஸர் அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும், அவரோட டாப்பராக இருக்க பையன், பெரிய பையன், காலேஜ் படிக்கிற பையன் என்ன நினச்சிருக்கணும், அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன பிரச்சனையோ, அவருக்கு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு சில்ட்ரன் இருப்பாங்க, இல்லை அவருக்கு வந்து ஹை போஸ்ட்டில் இருக்காரு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கணும். பட் அவன் நினைக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப செல்ஃபிஷாக தன்னை பற்றி மட்டுமே நினச்சி, நான் வந்து இந்த காலேஜில் வந்து ஒரு டாப்பர், எவ்வளோ ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்குமே, பட் அவர் என்னை மதிக்கவே இல்லை, அவர் பாட்டு காரில் ஏறி போயிட்டாருன்னு செல்ஃபிஷாக நினச்சானே தவிர அந்த ப்ரொஃபஸர் என்ன நிலைமையில் இருக்காரு அவன் நினைக்கவே இல்லை. ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டான் இல்லையா. அவ்வளோ பெரிய டாப்பர், நல்லா படிக்கிற பையன் என்ன பண்ணிக்கணும், நல்லா பக்குவமாக புரிஞ்சிருக்கணும். பட் அவனுக்கு அந்த பக்குவமே இல்லாமல் என்ன பண்ணிட்டான், அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஸ்டோரி உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீ இவ்வளோ நேரம் உன்னை பற்றி பேசல, நான் கேட்டேன்ல, நீ ஒரு செகண்ட் வந்து அந்த ப்ரொஃபஸர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு யோசிச்சு பார்த்தியா, நான் என்ன நிலைமையில இருந்தாலும் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ சொல்கிறாரு, அவர் சைடில் இருக்க ஸ்டோரி என்னன்னு சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, அவருக்கு பயங்கர ஹெட்டேக்காக இருந்திருக்கு, அவரால் ஹெட்டேக் தாங்கவே முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, ஹாஃப் டேயில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த கிளம்பி வந்திருக்காரு. ஸோ அந்த டைம் தான் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், பின்னாடியே வந்து நான் உங்கள்கிட்ட 2 minutes பேசணும் சார்னப்போ அவருக்கு ரொம்ப ஹெட்டேக். அவரால் எதுவும் அவர் நினச்சாரு டவுட் கேட்க போகிறான் போல், ஸோ நம்ம டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக தான் அப்புறம் வாப்பான்னு சொல்லியிருக்காரு. உள்ள ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அவங்க லீவ் சொல்கிறக்காக தான் ஸ்டாஃப் ரூம் போயிருக்காரு. அங்கே போயிட்டு நான் அந்த மாதிரி கொஞ்சம் முடியல, எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லீவ் சொல்ல போகும்போது அங்கே ஏதோ அந்த ஸ்டாஃப்ஸ் ஜோக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்காரு. அவர் கார் ஏறும்போது அவருக்கு பயங்கர ஹெட்டேக், அவரால் ஹெட்டேக் தாங்க முடியல. அந்த டைமில் மறுபடியும் இந்த பையன் போய் கேட்கும்போது அவர் மைண்டில் இதான் தாட் இருந்துச்சு, மேபி அவன் டவுட் தான் கேட்க வரான், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, டவுட் தானே, நம்ம திரும்பி வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அவருக்குமே அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை தெரியாது, ஹெட்டேக் அவ்வளோதான் அவருக்கு தெரியும். ஸோ ஹாஃப் டே லீவ் எடுத்துகிட்டு ஒரு டேப்லெட் போட்டால் அடுத்த நாள் வந்துடலாம், அடுத்த நாள் வந்து அந்த பையனோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு அவர் காரில் ஏறி வந்துட்டார். பட் வீட்டுக்கு போனப்போ தான் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஹெட்டேக் வந்து ஃபீவராக மாறி இருக்குது. ஸோ ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது தான் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, வைரல் ஃபீவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் சீரியஸான ஃபீவர் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அதை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதை அவர் க்யூர் பண்ணி வரனால 3 days ஆயிருக்கு. 3 days அவர் ஆப்சென்ட் ஆன ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு வைரல் ஃபீவர்னால ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ அதை க்யூர் ஆகி தான் 4th day வந்திருக்காரு. ஸோ அவர் தரப்பில் இருக்க ஸ்டோரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதான் ஏ சைட் ஸ்டோரி. நீ ஒரு செகண்டாக என்னை பற்றி நினச்சி பார்த்தியா, நீ எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்க, நீ இவ்வளோ படித்த என்ன பிரயோஜனம், நீ இவ்வளோ பெரிய டாப்பராக இருந்துமே நீ வந்து என்னை பற்றி யோசிக்கவே இல்லையே, இவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கியே, சரி என்னையை விடு, நீ வந்து சூசைட் பண்ணியிருந்த அப்படின்னா, நம்ம காலேஜ் ஹாஸ்டலில் சூசைட் பண்ணியிருந்த அப்படின்னா என்ன, சூசைட்னா தற்கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கில்லிங் அவர் செல்ஃப். ஸோ சூசைட் பண்ணியிருந்தேன்னா இந்த காலேஜோட பேர் கெட்டு போயிருக்கும் இல்லையா, என் நிலமை என்னோட பேர் கெட்டு போயிருக்கும் இல்லையா. ஸோ வெளியில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சார்னால தான் இந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலேஜ் பேரும் வெளியில் எல்லாரும் கேள்விப்படவும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த காலேஜில் ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பாங்க.
கொஞ்சம் கூட நினைக்காம என்னை பற்றி இந்த காலேஜ் பற்றி நினைக்காம நீ வந்து உன்னை வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்க. அப்போ நீ எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்க. ஸோ இப்படி ஒரு குவாலிட்டி வந்து ஒரு டாப்பருக்கு இருக்கலாமா? ஸோ என்ன தான் எஜுகேஷன் நீ நல்லா ஃபஸ்ட்டாக இருந்தாலும் நீ அந்த எஜுகேஷன்லேருந்து எதையுமே லேர்ன் பண்ணிக்கலையே. ஜஸ்ட் படிச்சிருக்க, அவ்வளோதான், ஸ்டடி பண்ணியிருக்க. பட் அதுலேருந்து நீ எந்த ஒரு லெசனையோ எந்த ஒரு வேல்யூவும் லேர்ன் பண்ணிக்கலையே. அப்புறம் என்ன யூஸ் அப்படின்றாரு. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எஜுகேஷன் நிறைய சொல்லித்தரும். நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாமே தவிர நம்மளுக்கு எஜுகேஷன்லேருந்து நிறையா வேல்யூஸ் நம்ம கற்றுப்போம். வேல்யூஸ், மாரல்ஸ் நிறைய கற்றுப்போம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், லைஃப்பில் லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து ஒரு நம்மளோட குவாலிட்டியாக மாற்றிக்கணும். ஸோ மெயினே அதான், எஜுகேஷனோட மெயின் பர்பஸ் என்ன தான், நம்ம கேரக்டரை வந்து மோல்ட் பண்ணுறது. ஸோ நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா அது படித்த பிள்ளைங்க நல்லா வந்து விவரமாக இருக்கும், அது நல்லா டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. படித்த பிள்ளை அப்படின்னாவே மரியாதை தெரிஞ்ச பிள்ளை, ஏன்னா அது படித்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மரியாதையாக பேசும், டீசெண்டாக இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணும், எல்லாரும் பெரியவங்கலாம் மரியாதை கொடுக்கும், நல்லா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா கருத்தாக பேசும் அப்படின்வாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த படித்தவங்க மேலே ஒரு மரியாதை இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த படித்தவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஸோ அந்த எஜுகேஷனில் ஒரு வேல்யூ இருக்குது, நம்மளுக்கு ஒரு வேல்யூ கற்றுக் கொடுக்கும். அந்த வேல்யூவை, அந்த குவாலிட்டியை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதான் இந்த ஸ்டோரியோட மாரல். படித்தா மட்டும் பத்தாது. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா டிசிப்ளின் இல்லையா. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கேரக்டர் மோல்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எஜுகேஷன் வந்து நிறைய பேருக்கு கேரக்டர் மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி எஜுகேஷனை நம்ம கேரக்டரை மோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். as well as நம்ம மேனர்ஸை, நம்ம டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செஷன். நம்ம வந்து ஸ்டோரி பார்த்தாச்சு, அதோட மாரலும் பார்த்தாச்சு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செஷன் நவ். ஸோ எக்ஸசைஸ் 1 பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 1ல் ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன அப்படின்னா, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டூ லிவிங் அண்ட் நான் லிவிங் திங். ஸோ வி கேன் see some pictures, isn't it? ஸோ ஃபியூ பிக்சர்ஸ் மிஸ் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சர்ஸில் இருக்க அந்த திங் வந்து அது லிவிங் திங்கா இல்லை நான் லிவிங் திங்கா. லிவிங்னா உயிருள்ள பொருட்கள், நான் லிவிங் திங்னா உயிரற்ற பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, யூ கேன் see a boy. ஸோ ஒரு பாய் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஆர் லிவிங் பீங்ஸ் ஒன்று. நம்ம எல்லாம் வந்து ப்ரீத் பண்ணுறோம், சாப்பிட்றோம், க்ரோ ஆகிறோம், ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆல் ஆர் லிவிங் திங்ஸ் இல்லையா. ஸோ பாய் இஸ் அ லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பிக்சர். ஃப்ராக். ஸோ தவளை அப்படின்னு இல்லையா. ஸோ ஃப்ராக் என்னது, இட்ஸ் அ கேட்டகரி ஆஃப் அனிமல் இல்லையா. அனிமல்ஸ்லேயே ஒரு குரூப் ஆஃப் திங் தான் வந்து அனிமல் தான் இந்த ஃப்ராக். ஸோ ஃப்ராக் ஆல்சோ லிவ்ஸ், அதுவும் லிவிங் பீங் தான், ஏன்னா அது ப்ரீத் பண்ணும், சாப்பிடும், வளருது இல்லையா. ஸோ இட்ஸ் அ லிவிங் திங். நெக்ஸ்ட் பிக்சர் ஃப்ளைட், ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அது வந்து ப்ரீத் பண்ணுமா, சாப்பிடுமா, இல்லை இல்லையா. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஏரோப்ளேன் இஸ் அ நான் லிவிங் திங். ஸோ நம்ம லெசன் பார்க்கும்போது இந்த நான் லிவிங் திங்கே ஃபர்தராக இன்னும் டூ கிளாஸிஃபிகேஷன் பண்ணோம். என்னது, அது ரெண்டாக பிரித்தோம். அது என்னது, ஒன்று வந்து நேச்சுரல் நான் லிவிங் திங், இன்னொன்று மேன்மேட் நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ மேன்மேடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த ஏரோப்ளேன் வந்து நேச்சுரலா இல்லை மேன்மேடா அப்படின்னு பார்த்தா, இந்த ஃப்ளைட்டை வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா, யார் பில்டு பண்ணுறா, நம்ம ஹியூமன் பீங்ஸாக பில்ட். இந்த ஃப்ளைட் நேச்சுரலாகவே வந்துச்சா, மேலே வானத்துலேருந்து வந்துச்சா, இல்லை இல்லையா. அது யார் பில்ட் பண்ணது, நம்ம ஹியூமன் பீங்ஸாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதை பில்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங், இல்லைனா நம்ம அதை ஆர்டிஃபிஷியல் நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபிஷ். ஸோ மீன். ஸோ ஃபிஷ் வந்து இட்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் அனிமல் இல்லையா. அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம். ஸோ அக்வாட்டிக் அனிமல். இட் ஆல்சோ பிரீத், இட் டேக்ஸ் ஃபுட், இட் க்ரோஸ். ஸோ இட்ஸ் அ லிவிங் திங். நெக்ஸ்ட் பிக்சர். கோட். ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் அனிமல். ஸோ டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃப்ளாக்ஸ்னுவோம், இல்லை வந்து கேட்டில்ஸ்னுவோம், இல்லை லைவ் ஸ்டாக்னுவோம். ஸோ இட்ஸ் அன் அனிமல். ஸோ இட்ஸ் அ லிவிங் திங். இது வந்து சாப்பிடும் இல்லையா, சாப்பிடும், தண்ணி குடிக்கும், க்ரோ ஆகும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரீத் பண்ணும். ஸோ இட்ஸ் அ லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Tree. We can see a mango tree. So we know plants and animals both are living things only, isn't it? So plants also breathe, plants also prepare food, plants also take food and take water. So it's also breathe, it. So இதெல்லாமே பிளான்ட்ஸும் பண்ணுது இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ் இஸ் ஆல்சோ அ ட்ரீ. பிளான்ட் எல்லாமே என்னதான், தே ஆர் ஆல்சோ அ லிவிங் பீயிங். நெக்ஸ்ட் ஒன். ராக். ஸோ ராக் இல்லை ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராக் அது பிரேக் ஆயிடுச்சு, ஸ்மால் பீசஸாக பிரேக் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் அ ஸ்டோன், isn't it? ஸோ பட் திஸ் பிக்சர் இஸ் அ ராக். ஸோ கல், ராக், அது ப்ரீத் பண்ணுமா, அது சாப்பிடுமா, அது வளருமா, இல்லை, அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா. ஸோ ராக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லிவிங் திங். ஸோ அது வந்து உயிர் இருக்குது, அது உயிரற்ற பொருள் அப்படின்றக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ராக். பட் இது நேச்சுரலாக இல்லை மேன்மேடா அப்படின்னு பார்த்தா, ராக்கை நம்மளா கிரியேட் பண்ணுறோம், இல்லை இல்லையா. அது நேச்சுரலாகவே ஃப்ரம் த பிகினிங் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்டு. நம்ம எல்லாம் பார்ன் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ராக் வந்து என்ன, எங்கே இருக்குது, நம்ம வேர்ல்டில் இருக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் நான் லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், பேரட், கிளி.
ஸோ parrot is also one part of animal. They are called as bird category இல்லையா, பேர்ட் கேட்டகரியில் வரக்கூடிய பறவை பட்சின்னு இல்லையா. ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பேர்டு தான் இந்த parrot. ஸோ இது பேரட்டும் வளரும் இல்லையா, சாப்பிடும் வளரும், it can breathe, it can move, so it is a living thing. Next one, chair. So we all have chair at our house. We also have chair and benches at school also, isn't it? So இந்த chair வந்து living-ஆ நான் living-ஆ, இது breathe பண்ணுமா, சாப்பிடுமா, வளருமா, இல்லையா. So it's a non-living thing. So இந்த chair வந்து natural living thing-ஆ இல்லை man-made living thing-ஆ? இந்த chair வந்து natural நம்மளுக்கு கிடைக்குதா, இல்லையா. இது வந்து factories-லேருந்து நம்ம மேக் பண்ணி தான் வருது. So it's a man-made non-living thing. Let's move on to the next picture. Ship. ஸோ ஷிப்பு வந்து என்னது, லிவிங்கா நான் லிவிங்கா, சாப்பிடுமா வளருமா ப்ரீத் பண்ணுமா, இல்லை. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஸோ அடுத்த கேட்டகரி என்ன பார்க்கணும், இது வந்து மேன்மேடா இல்லை வந்து நேச்சுரலான்னு பார்க்கணும். ஸோ ஷிப்பு வந்து நேச்சுரலாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்குமா, அது வந்து ஆரம்பத்துலேருந்தே தண்ணியில் இருக்கா, இல்லையா. நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஷிப் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை போர்ட் இல்லை ஷிப் யார்டுன்னுவாங்க. அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்பை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வாட்டரில் சீல ஓஷனை வந்து அதை வந்து ட்ராப் பண்ணுவாங்க, இறக்குவாங்க இல்லையா. ஸோ இட்ஸ் அ மேன்மேட் நான் லிவிங் திங். மவுண்டெயின். ஸோ யூ கேன் சி எ மவுண்டெயின். ஸோ நம்ம இந்தியாலேயும் மவுண்டெயின்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது, ஹிமாலயாஸ், த கிரேட் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவில் நார்தர்ன் சைடில், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் தான் மவுண்டெயின், எக்ஸாம்பிள் ஆஃப் மவுண்டெயின், இஸ்ன்ட் இட். ஸோ அந்த மவுண்டெயின் வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா, அந்த மவுண்டெயின் வளருமா, ப்ரீத் பண்ணுமா, சாப்பிடுமா, இது எதுவுமே அது பண்ணாது இல்லையா. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஸோ அடுத்த கேட்டகரி என்ன பார்க்கணும், இது நேச்சுரலா இல்லை மேன்மேடான்னு பார்க்கணும். ஸோ மவுண்டெயினை நம்மளா கிரியேட் பண்ணோம், நம்ம பில்ட் பண்ணோமா, நம்ம எப்படி ஏரோப்ளைன் ஷிப்பெல்லாம் பில்ட் பண்ணுறோமே அது மாதிரி மவுண்டெயினை நம்மளா பில்ட் பண்ணோம். நோ, இட் வாஸ் ப்ரெசென்ட் ஃப்ரம் த பிகினிங் இல்லையா. நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மவுண்டெயின் வந்து அந்த ஹிமாலயாஸ் அங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் நான் லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பிக்சர். Monkey. So monkey is an animal, isn't it? It's a category of animal. So monkey breathe, it can eat, it can grow, it will reproduce. So இது என்னது, இது வளருது, சாப்பிடுது, breathe பண்ணுது, எல்லாமே பண்ணுது இல்லையா. So it's a living thing. Let's move on to the next picture. சைக்கிள், பைசைக்கிள். ஸோ பைசைக்கிள் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லையா, நம்ம ரைட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு பைசைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், மிஸ்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, அதில் ஸ்டன்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அப்படியே வளைச்சு ஓட்டுவீங்க, அதில் வந்து பேக் வீலிங் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட் வீலிங் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பாய்ஸ்க்கு வந்து இந்த சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைக்கிளிங் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன், இஸ்ன்ட் இட். ஸோ வெஹிக்கிள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இப்போலாம் என்ன சொல்கிறாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுறது பெட்டர்ன்றாங்க. ஏன், ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சைக்கிளில் வந்து ஆக்சுவலி 3 விஷயம் சொல்லலாம். ஏன்னா சைக்கிளில் பொல்யூஷன் வராது, அதில் வந்து ஏதோ புகை ஸ்மோக் வருமா, ஸ்மோக் வராது. as well as இப்போ பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப ஏறி போச்சு இல்லையா, நம்ம அதுக்கு வந்து சைக்கிளுக்கு பெட்ரோல் டீசல் போட மாட்டோம். ஸோ தேவை கிடையாது. இன்னொன்று என்னது, நம்ம ஃபிசிக்கல் பாடியும் நல்லா ஃபிட்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா சைக்கிள் வந்து அது ஓனாக ஓடாது, நம்ம என்ன பண்ணணும், பெடலிங் பண்ணணும். ஸோ நம்ம பாடி வந்து அது பெடலிங் பண்ண என்ன ஆகும், நம்ம பாடி ஃபிட்டாக இருக்கும். ஸோ வந்து 3 யூசஸ் இருக்குது இல்லையா. பைசைக்கிள் நம்ம வந்து ஓட்டணும் அப்படின்னா, இஃப் யூ ரைட் பைசைக்கிள் we have 3 யூசஸ். ஒன் இஸ் அவர் பாடி வில் பி வெரி ஃபிட், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருப்போம். இன்னொன்று அதுக்கு டீசல் இல்லை பெட்ரோல் தேவை கிடையாது. ஸோ as well as it doesn't cause any pollution. அது வந்து நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது, அது பொல்யூட் பண்ணாது. ஸோ தேர் ஆர் 3 யூசஸ் ஆஃப் திஸ் பைசைக்கிள். ஸோ இந்த பைசைக்கிள் வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா, இது வந்து ப்ரீத் பண்ணுமா, வளருமா, சாப்பிடுமா, இது எதுவுமே பண்ணாது இல்லையா. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். அடுத்த கேட்டகரி என்ன பார்க்கணும், நேச்சுரலா இல்லை மேன்மேடான்னு பார்க்கணும். ஸோ அந்த பைசைக்கிள் வந்து நேச்சுரலாவா வருது, இல்லை, இட் இஸ் கமிங் ஃப்ரம் த ஃபேக்ட்ரி, இஸ்ன்ட் இட். ஃபேக்ட்ரியில் அதை வந்து ஹியூமன் பீயிங் தான் மேக் பண்ணி அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ மேன்மேட் நான் லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பிக்சர். ஓகே, ஸோ வி கேன் see a house. ஸோ வி ஆல் நோ ஹவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து இந்த கொத்தனார் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தாள் கொத்தனார் மேஸ்திரின்வாங்க. ஸோ மேசன்ஸ் அப்படின்னுவோம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஹவுஸை பில்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா, அது ப்ரீத் பண்ணுமா, சாப்பிடுமா, வளருமா, எதுவுமே பண்ணாது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஸோ நம்ம வி ஆல் கேன் சி, நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ஹியூமன் பீயிங் தான் என்ன பண்ணுறாங்க, அதை கட்டுறாங்க இல்லையா. ஸோ வி ஆர் மேக்கிங் இட். ஸோ இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Next one is scooter. ஸோ ஸ்கூட்டர் இஸ் ஆல்சோ அன் மாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான் இந்த ஸ்கூட்டர். ஸோ இது ப்ரீத் பண்ணுமா, சாப்பிடுமா, வளருமா, எதுவுமே பண்ணாது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். இது வந்து நேச்சுரலாக மேன்மேடா, இதை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம், ஃபேக்ட்ரிஸ் தான் மேக் ஆகி வருது இல்லையா. ஸோ இட்ஸ் அ மேன்மேட் நான் லிவிங் திங். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், மிஸ் இந்த ஸ்கூட்டர், ஷிப், ஏரோப்ளைன், பைசைக்கிள்லாம் ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகுது மிஸ் அப்படின்னா, அது ஓனாக மூவ் ஆகுதா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தானாக மூவ் ஆகுதா, இல்லை இல்லையா. நம்ம தான் மூவ் பண்ணுறோம். நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறோம், நம்ம அதை ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா தான் என்ன
ஆகும், அது மூவ் ஆகும், அது ஓனாக மூவ் ஆகாது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங் ஒன்லி. நம்ம ஹியூமன் பீயிங் சப்போர்ட் இல்லாமல் இந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆக முடியாது. அதில் டிரைவர் யார் தான்? நம்ம தான் இல்லையா? நம்ம டிரைவ் பண்ணால் தான் அது மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங் ஒன்லி. இட்ஸ் அ மேன் மேட் நான் லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Okay, so we have finished that identification. So living thing or non-living thing னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? So those part has finished. So on the first Roman finish ஆயிடுச்சு. Now we are moving on to the second Roman. Fill in the blanks, choose the correct answer. ஸோ வந்து fill in the blanks அதில் வந்து சூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சூஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 1 is right answer, 1 is wrong. So we have to choose the right one. First one, a cloud is a dash thing. So cloud வந்து அது லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், லிவிங் ஆர் நான் லிவிங். ஸோ cloud ப்ரீத் பண்ணுமா, சாப்பிடுமா, வளருமா? இல்லை, இது எதுவுமே பண்ணாது. ஸோ cloud is a non living thing. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் அ cloud. ஸோ cloud we can see மேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மேகம் வந்து வளருமா, இல்லை சாப்பிடுமா, ப்ரீத் பண்ணுமா, இது எதுவுமே பண்ணாது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். Second one, a pencil is a dash thing. So options பாருங்க, natural, artificial. Options என்னது? Natural, artificial. So natural, artificial. பென்சில் வந்து நேச்சுரலாகவே கிடைக்குமா? நம்மளுக்கு மரத்தில் காய்க்குமா? இல்லை நேச்சுரலாக கிடைக்குமா? இல்லை. பென்சில் எங்கேருந்து வருது? ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வருது இல்லையா? ஸோ ஹூ இஸ் மேக்கிங் தோஸ் பென்சில்ஸ்? ஹியூமன்ஸ் ஒன்லி. ஸோ இட் இஸ் அ மேன்மேட். ஸோ மேன்மேடுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Artificial thing, isn't it? So you can see the pencil. So the pencil we use in our daily life, isn't it? So next one. Third one, a butterfly is a dash thing. A butterfly is a dash thing. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், லிவிங், நான் லிவிங். ஸோ அது உயிர் உள்ள பொருளா, உயிரற்ற பொருளான்னு கேட்குறாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இட் கேன் ஃப்ளை, இட் கேன் மூவ், இட் கேன் ப்ரீத், இட் கேன் க்ரோ, இட் ஈட்ஸ். ஸோ இது எல்லாமே பண்ணுது. ஸோ இட்ஸ் அ லிவிங் திங். அ பட்டர்ஃப்ளை இஸ் அ லிவிங் திங். Butterfly என்னது? It's a living thing. Can you see? It can fly, isn't it? So it's a living thing. Let's move on to the next one. Fourth one, a mountain is a dash thing. A mountain is a dash thing. Options பாருங்க, natural, artificial. So mountain நேச்சுரலா இல்லை ஆர்டிஃபிஷியலான்னு கேட்குறாங்க. நம்ம கிரியேட் பண்ணுறோமா இல்லை அது நேச்சுரலாகவே இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ மவுண்டனை நம்மளா பில்ட் பண்ணுறோம், நம்ம வீடு கட்டுறோமே, அது மாதிரி மவுண்டனை நம்மளா கட்டுறோம்? இல்லை, அது நேச்சுரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஸோ ஆல்ரெடி நம்ம மவுண்டன் பிக்சர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபிஃப்த் ஒன், அ சிக் டேஷ் இன்டு அ ஹென். ஸோ சிக்னா என்னது? ஹென்னோட அந்த பேபி யங் ஒன் இருக்கும் இல்லையா? அதுதான் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக் டேஷ் இன்டு அ ஹென். ஸோ இது என்ன ஆகுது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், க்ரோஸ், டஸ் நாட் க்ரோ. ஸோ சிக்குனாவே அது ஒரு லிவிங் திங் இல்லையா? அப்போ அது க்ரோ ஆகும் தானே? ஸோ அ சிக் க்ரோஸ் இன்டு அ ஹென். சிக் என்ன பண்ணுது? க்ரோ ஆகி ஹென்னாக மாறுது இல்லையா? ஸோ ஹியர் ஆல்சோ ஹேவ் கிவன் அ பிக்சர் ஆஃப் மவுண்டன். கேன் யூ சி? ஸோ இந்த மவுண்டன் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் திங். நம்மளா இது வீடு கட்டுறோமா, இது கட்டுறோமா? இல்லை இல்லையா? இது வந்து நேச்சுரலாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மவுண்டன். இட் இஸ் அ நேச்சுரல் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் அ சிக், பேபி சிக். ஸோ இது வந்து வளர்ந்து என்னவா மாறுது? ஹென்னாக மாறுது இல்லையா? ஸோ அது வளரும். ஸோ இட் க்ரோஸ். இட்ஸ் அ லிவிங் திங். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ சிக்ஸ்த் ஒன், அ டேபிள் டேஷ். டேபிள் வந்து லிவிங் திங்கா, நான் லிவிங் திங்கா? அது சாப்பிடுமா, வளருமா? இல்லை இல்லையா? ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10 இயர்ஸ் முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, டைனிங் டேபிள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டேபிள் எப்படி தான் இருக்கும்? சைஸ் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அது வளராது. ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங் ஒன்லி இல்லையா? அது வளராது. ஸோ சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் க்ரோஸ், அனதர் ஒன் இஸ் டஸ் நாட் க்ரோ. ஸோ டேபிள் வளராது. ஸோ சிக்ஸ்த் ஒன், அ டேபிள் டஸ் நாட் க்ரோ பிகாஸ் இட் இஸ் அ நான் லிவிங் திங். அதுக்கு உயிர் இல்லை இல்லையா? அது உயிரற்ற பொருள். ஸோ அது எப்படி வளரும்? அது வளராது, அது சாப்பிடாது, எதுவுமே பண்ணாது இல்லையா? யூ கேன் see this டேபிள். அது வந்து நீங்கள் எப்போ வாங்குறப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபிலிப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், ஆல் டேஷ் திங்ஸ் க்ரோ. ஸோ எது க்ரோ ஆகும்? நான் லிவிங் திங் க்ரோ ஆகுமா? க்ரோ ஆகாது இல்லையா? நம்ம லிவிங் திங் தான் க்ரோ ஆகும். ஏன்? ஏன்னா நம்ம ஃபுட் எடுத்துப்போம், வாட்டர் எடுத்துப்போம். ஸோ அது என்ன ஆகுது? அந்த ஃபுட் எடுக்கிற எனர்ஜி வந்து நம்ம க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் க்ரோ. 2 ஆப்ஷன் லிவிங், நான் லிவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் லிவிங் திங்ஸ் க்ரோ. எய்த் ஒன், ஆல் டேஷ் திங்ஸ் டு நாட் ஈட் ஆர் ட்ரிங்க். ஸோ நம்ம லிவிங் திங்ஸ் சாப்பிடுவோமா, தண்ணி குடிப்போமா? எஸ், வி ஈட் அண்ட் வி ட்ரிங்க், isn't it? அப்போ யார் சாப்பிட மாட்டாங்க, யார் தண்ணி குடிக்க மாட்டாங்க? நான் லிவிங் திங்ஸ் வந்து என்ன பண்ணாது? சாப்பிடாது, தண்ணி குடிக்காது இல்லையா? ஸோ 2 ஆப்ஷன் லிவிங், நான் லிவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்னது? நான் லிவிங். ஸோ எய்த் ஒன், ஆல் நான் லிவிங் திங்ஸ் டு நாட் ஈட் ஆர் ட்ரிங்க். நான் லிவிங் திங்ஸ் சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்.
So all these pictures we have seen, isn't it? So next Roman letter is third Roman letter. Answer the following questions. First one, mention 3 natural things. So naturalaவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய things வந்து 3 examples கேட்டிருக்காங்க. So first one, mountains, clouds and river. First answer என்னது? Mountain, clouds and river. So mountain picture நம்ம already பார்த்துட்டோம். Clouds also நம்ம already பார்த்துட்டோம். River we are yet to see. ஸோ இது மூணுமே ஒரே இடத்துல இருக்குமா? எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம பார்க்கலாம் இல்லையா? மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இல்லை நேச்சுரல் சீனரிஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் நம்ம இது மூணுமே ஒன்றா பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஐ வில் ஷோ திஸ் பிக்சர் வித் த சேம், எவ்ரிதிங் வில் பி இன் த சேம் திங் ஓன்லி. ஸோ யூ கேன் சி, isn't it? ஸோ வந்து இது வந்து ரிவர், மேலே வந்து இது ஸ்கை பார்க்க முடியுது, ஸ்கையில் தான் க்ளவுட் இருக்கும் இல்லையா? திஸ் இஸ் மவுண்டன். ஸோ எல்லாமே ஒரே பிக்சரில் தெரியுது இல்லையா? அது எல்லாமே என்னது? இது எல்லாமே நேச்சுரல் திங். நம்ம க்ரியேட் பண்ணோமா? இந்த ரிவரையும் இந்த மவுண்டனையும் இந்த ஸ்கை க்ளவுடெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணோமா? இல்லை, இது இல்லையா? அது ஆல்ரெடி வந்து இந்த வேர்ல்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நேச்சுரல் திங்ஸ். செகண்ட் ஒன், மென்ஷன் 3 ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். ஆர்டிஃபிஷியல்னால் என்னது? மேன்மேட் திங்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் க்ரியேட் பண்ணுற எல்லா பொருளுமே என்னதான்? ஆர்டிஃபிஷியல் இல்லை மேன்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சேர், பக்கெட், கார். ஸோ சேர் ஆல்ரெடி வி ஹேவ் சீன், isn't it? சேர் பிக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? நான் லிவிங் திங்கில் அண்ட் மேன்மேட் திங்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது? பக்கெட் அண்ட் கார் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see the picture of that. ஸோ திஸ் இஸ் பக்கெட், isn't it? ஸோ நம்ம வந்து நம்ம பாத்ரூம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு? அதை வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வாட்டரை யூஸ். திஸ் இஸ் பக்கெட் அண்ட் திஸ் இஸ் கார். ஸோ தீஸ் போத் ஆர் மேன்மேட் திங். ஸோ எல்லாமே வெஹிக்கிள் ஷோ பண்ணுறாங்க இல்லையா? கார், ஸ்கூட்டி ஷோ பண்ணுறாங்க. இது எல்லாமே என்ன தான்? மேன்மேட் திங். ஃபேக்ட்ரிஸில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் மேக் பண்ணி தான் இது நம்மள்ட்ட வருது. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இல்லை மேன்மேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். வை டூ லிவிங் திங்ஸ் ஈட்? ஸோ லிவிங் திங்ஸ் எதுக்காக நம்ம சாப்பிட்றோம்? நம்ம லிவிங் திங்ஸ் இல்லையா? ஹியூமன் பீங்ஸ் ஆல்சோ லிவிங் திங்ஸ். ஸோ எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லிவிங் திங்ஸ் ஈட் டு க்ரோ. நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? க்ரோ ஆகிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த சாப்பாடில் தான் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு இல்லையா? நம்ம சத்துணும் இல்லையா? சத்தான உணவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் எதில் இருக்குது? அந்த சாப்பாடில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் என்ன ஆகும்? அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியில் போய் அது அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம க்ரோ ஆகிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். த லிவிங் திங்ஸ் க்ரோ, கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எல்லா உயிரினமும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. எல்லா உயிருள்ள பொருளும் வந்து வளருமா? ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் தான் என்னது? 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னது? பேபி அண்ட் சிக். ஸோ பேபின்றது ஹியூமனோட யங் ஒன் இல்லையா? சிக்குன்றது ஹென்னோட யங் ஒன். ஸோ லெட் மீ ஷோ இட் டு யூ. ஸோ இட் போத் க்ரோஸ். ஸோ இட்ஸ் அ பேபி, isn't it? ஸோ வாட் இட் இஸ் டூயிங்? இட்ஸ் என்ன பண்ணுது? கால் விரலை வந்து வாயில் வச்சு இது பண்ணுது. ஸோ பேபி என்ன பண்ணோட நேச்சர் இல்லையா? பேபி வந்து எப்போவுமே விரலை வந்து சக் பண்ணும், இல்லை வந்து கால் விரலை சக் பண்ணும். ஸோ பேபியோட நேச்சர், யூ கேன் see the baby. ஸோ இட் க்ரோஸ். இந்த பேபி இப்படியே இருக்குமா? இல்லை இல்லையா? அதுக்கு வயசாகிட்டே இருக்கும், ஏஜ் ஆகிட்டே இருக்கும், அது க்ரோ ஆகும். கொஞ்ச நாள் டாட்லராக மாறும், அப்புறம் ஒரு சைல்டாக மாறும், அப்புறம் டீனேஜ் வரும், அப்புறம் அடல்ட்டாக மாறும். ஸோ இது மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா? பேபி க்ரோஸ். நெக்ஸ்ட் ஒன், சிக். ஸோ திஸ் இஸ் a chick, hen, a baby of a hen. ஹென்னோட பேபி தான் சிக் அப்படின்வாங்க. ஸோ இந்த சிக் அப்படியே இருக்குமா? இல்லை, அது வளரும் இல்லையா? வளர்ந்து என்னவா மாறும்? ஒரு ஹென்னாக மாறும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் க்ரோ அப்படின்றக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த 2 எக்ஸாம்பிள், பேபி அண்ட் சிக். சிக் இஸ் த பேபி ஆஃப் ஹென் and baby is the young ones of human beings, isn't it? So we have seen the picture of both of that. Let's move on to the next one. Next question. So fifth question and the last question. The non-living things do not grow. Give 2 examples. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது லிவிங் திங்ஸ் வளரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்காக 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதான் பேபியும் சிக்கும் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள் வந்து வளராது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. அதில் 2 எக்ஸாம்பிள் என்னது? ஆன்சர் என்னது? One is house, another one is blackboard. So 2 example, one house, இன்னொன்று blackboard. House already we have seen, isn't it? So இந்த ஐடென்டிஃபிகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ரோமன்லேயே பார்த்துட்டோம், ஹவுஸ் பார்த்தோம். ஸோ இட்ஸ் அ நான் லிவிங் திங் நம்ம பார்த்தோம். நம்ம டெய்லியுமே எங்கே தான் இருக்கோம்? ஹவுஸ்குள்ளே தான் இருக்கோம் இல்லையா? ஸோ ஹவுஸ் இஸ் ஃபார் அவர் சேஃப்டி. ஸோ நம்ம வெளியில் வந்து என்னதான் மழை, புயல், காற்று என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு அடைக்கலம் தான் என்னது? இந்த ஷெல்டர் தான் இந்த ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸ் வளருமா? நீங்கள் வந்து ஒரு 10 years முன்னாடி உங்கள் அப்பா ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதில் வாழ்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நவ் யூ ஆர் 3rd standard. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது எல்கேஜியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த ஹவுஸ்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ அதே ஹவுஸ்லாம் இப்போ இருக்கீங்க. அந்த ஹவுஸ் வளர்ந்துருக்கா? இல்லை, அப்படியே தான் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஹவுஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அந்த ஹவுஸ் இப்போயும் இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் க்ரோ. இட்ஸ் அ நான் லிவிங் திங். ஸோ another one, what is this? Blackboard.
எஸ், நீங்கள் எல்கேஜியில் ஜாயின் பண்ணும்போது அந்த எல்கேஜி கிளாஸில் ஒரு பிளாக் போர்டு இருந்திருக்கும். அதில் மிஸ் ரைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லாக்டவுன் முடிஞ்சு நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அந்த அதே கிளாஸ் ரூமில் போய் அந்த பிளாக் போர்டை பாருங்கள், அது வளர்ந்துருக்குமான்னு அப்படியே தான் இருக்கும் அந்த பிளாக் போர்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ நான் லிவிங் திங். ஸோ அதுவும் வளராது இல்லையா? So let me show you the picture of blackboard. Already we have seen the picture of house. Now we are going to see the picture of blackboard. So this is a blackboard. A teacher is writing something. Max teach பண்றாங்க இல்லையா? ஸோ அதில் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளாக் போர்டும் இந்த ஹவுஸும் வளராது, எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நான் லிவிங் திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த செஷன். லெட்ஸ் ஃபினிஷ் இட் வித் அ ஜிகே இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கான ஜிகே இன்ஃபர்மேஷன் அது, விச் ரிவர் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ். ஸோ வந்து ரிவர்ஸ்னால் ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எல்லா ஆறுகளுக்கும் தகப்பன் அப்படின்னு ஒன்று இருக்கான், ஃபாதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிவர் பேர் என்ன அப்படின்னா இண்டஸ் ரிவர். ஸோ யூ கேன் சி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸஸில் எக்ஸாம்பிள்ஸே எப்படி இருந்துச்சு, அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகோட கலர் தான் அந்த ரிவர் பேர் எழுதியிருந்தாங்க. ஸோ இது எந்த ஃப்ளாகோட கலர், நம்ம இந்தியன் ஃப்ளாகோட கலர் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ரான் இருக்குது, தென் ஒயிட் இருக்குது, தென் க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ஃப்ளாகோட கலர் தான் இந்த இண்டஸ் ரிவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, இட் ஃப்ளோஸ் இன் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சைனாவில், லோவர் சைனாவில் வந்து சவுத் சைனாவில் டிபெட் அப்படின்னு ஒரு நேஷன் இருக்கும், அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி அப்படியே சைடாக அப்படியே நம்ம வெஸ்ட் சைடில் அப்படியே ஃப்ளோ ஆகி கரெக்டாக அந்த இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டரில் ஃப்ளோ ஆகி அரேபியன் சீயில் போய் அது ட்ரெயின் ஆயிரும். ஸோ லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 கண்ட்ரிஸை பாஸ் ஆகுது இல்லையா? ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சைனா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவில் பாஸ் ஆகி அப்படி அரேபியன் சீயில் போய் அது கரெக்ட் மிக்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ லாங்கஸ்ட் ரிவர், ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப டென்ஸான ரொம்ப பெரிய ஒரு ரிவர்னு சொல்லுவாங்க. நிறைய செயின்ஸ், நிறைய ஞானிகள் செயின்ஸ்னுவாங்க இல்லையா? அது மாதிரி நிறைய பீப்புள் வந்து இந்த ரிவரில் போய் அவங்க பாத் எடுக்கும்போது தான் என்னாச்சான், அதில் வந்து டைவ் பண்ணி அதில் பாத் எடுக்கும்போது தான் நிறையா அவங்களுக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் தோஸ் செயின்ஸ் ஆர் குருநானக் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ குருநானக் யார், சிக்கிசம் ரிலீஜனை ஃபவுண்ட் பண்ணவர், ஃபவுண்டர் ஆஃப் சிக்கிசம் ரிலீஜன். அவருக்குமே வந்து அவருக்கு அந்த ஞானம் எப்போ கிடச்சிது அப்படின்னா இந்த இண்டஸ் ரிவரில் போய் அவர் வந்து பாத் எடுக்கும் போது தான் அவருக்கு ஞானம் கிடச்சிதான். ஸோ இஸ் அ பஞ்சாபி, இஸ்ன்ட் இட்? ஸோ பஞ்சாபில் இருக்கவர். சிக்கிசம் ரிலீஜன் எங்கே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்டில். ஸோ அந்த ஸ்டேட்டில் சேர்ந்தவர் தான் அவர், அங்கே தான் சிக்கிசம் நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த ரிவர் எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த பார்டரில் வரும்போது, பஞ்சாப் தான் இந்தியாவில் இருக்கும் இல்லையா அந்த பார்டரில். ஸோ நம்ம பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் பஞ்சாப் ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ அந்த பஞ்சாபில் இந்த ரிவர் கிராஸ் ஆகும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய செயின்ஸ், அந்த சிக்கிசமில் இருக்க நிறைய அந்த செயின்ஸ் மாங்க்ஸ் மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் இந்த இண்டஸ் ரிவரில் போய் தான் பாத் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து விஸ்டம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ with this GK information we can finish the session, we can end the session. Thank you children.